ஹாய், ஹலோ வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஒயிட் பாஸ்தா தான் எப்படி செய்ய போறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கலாம். காயெல்லாம் பீன்ஸு, பூண்டு, கேப்சிகம்ல பாதிங்க. 4 பீன்ஸு, பூண்டு ஒரு 5, 6 பல்லு. இவ்வளோதாங்க எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம பாஸ்தாவை நம்ம தண்ணி போட்டு கொதிக்க வைக்க போறோங்க. தண்ணியில போட்டு. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு தண்ணியில கொஞ்சம் ஆயிலும், தண்ணியும் அந்த மூங்குற அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணணுங்க. பாஸ்தாவை ஆட் பண்ணி நல்லா அது வேகிற அளவுக்கு எடுத்துக்கணுங்க. பாயில் பண்ணி எடுத்துட்டா போதும். இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி பண்ண போறோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ்க்கு வந்து 2 வரமிளகாயை மிக்ஸி ஜார்ல போட்டு எடுத்து வச்சிருக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம். மத்தெல்லாம் பீன்ஸு, பூண்டு அதெல்லாமே நச்சு எடுத்து வச்சிருக்கோங்க. அவ்வளோதாங்க. ஸ்வீட் கார்னு, பெரிய வெங்காயம், பூண்டு, சில்லி ஃப்ளேக்ஸு, கேப்சிகம் இதெல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ ஒரு கடாயை ஆன் பண்ணிட்டு அது கூட நெய் ஆட் பண்ண போறோங்க. நெய் நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ள நம்ம என்னன்னா பாஸ்தா நல்லா பாயில் ஆயிடுச்சு. இதை நம்ம தண்ணியை ஃபுல்லா ட்ரை பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. அடுத்து நெய் ஆட் பண்ணிட்டு நம்ம மைதா மாவு இருக்கு இல்லைங்களா, மைதா மாவு இது வந்து இந்த க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு மைதா மாவு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. பட்டர் ஆட் பண்ணுறதா நீங்கள் பண்ணிக்கோங்க. நம்ம பட்டர் இல்லாதனால நெய் ஆட் பண்ணுறோம். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. மைதா மாவு நம்ம தேவையான அளவு போட்டுக்கணுங்க. ஏன்னா அந்த அந்த க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு அது மெயினான இன்க்ரீடியன்ஸ் மைதா மாவு தான். இது நல்ல நமக்கு திக்னஸ் கொடுக்கறத பொறுத்து தான் அந்த க்ரீம் நல்ல கன்சிஸ்டன்சியாக வரும். அந்த நெய்யில நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஐ மீன் அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்குமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். நல்ல திக்னஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நல்ல திக்னஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து மில்க் ஆட் பண்ணிக்கலாங்க. மில்க் ஆட் பண்ணி இதை கட்டி பட விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. அதுதான் இந்த க்ரீமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். கட்டி பட்டுச்சுன்னா அது வேஸ்ட் ஆகிடுங்க. நல்லா இந்த கட்டியெல்லாம் உடச்சி விட்டு அந்த மில்கில் நல்ல இதாக இருக்கணும். அப்போ தான் நல்லா வந்து உங்களுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கட்டி பட்டுச்சுன்னா அங்கங்கே திப்பி திப்பியாக நின்று நல்லா இல்லாமல் போயிடுங்க. அதனால் நல்லாவே கட்டியிலேருந்து கரைச்சி எடுத்துக்கணுங்க. பால் வந்து அந்த க்ரீமுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாகலாம் வேண்டியதில்லை. ஒரு அரை டம்ளர் வந்து 1 டம்ளர், நான் வந்து 1.5 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன இவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு இடையில என்ன பண்ண போகிறோம்னா ஆயில் வச்சு அந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நம்ம பாயில் பண்ண போகிறோம். நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் காய், அதாவது பீன்ஸு, கேப்சிகம் இதெல்லாமே போட்டு அது கூட நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கையில இதை கட்டிப்பட விடாமல் நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ இந்த க்ரீமிக்கும் அந்த பாஸ்தாவுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. அதையுமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அந்த வெஜிடபிள் ரொம்பலாம் வணக்கணும்னு அவசியமே இல்லைங்க. அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இருந்தால் போதும். பாருங்க, கட்டியே இல்லாமல் நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் இது கொஞ்சம் இன்னுமே நல்ல திக்னஸாக ஆகணுங்க. இப்போ
இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கிறோம். பெப்பரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் என்ன சில்லி ஃப்ளேக்ஸ் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த சில்லி ஃப்ளேக்ஸுமே இது கூட சேர்த்து நல்லா ஆட் பண்ண போகிறோங்க. காய் நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போ நம்ம அது கூட பாஸ்தாவை கொட்டி ஆட் பண்ணி இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம வந்து பாஸ்தாவை இது பண்ணியிருக்கோம். இது ஆல்ரெடி பாஸ்தா வந்து என்ன ஆயிருக்கு, நல்லா தனித்தனியாக இருக்குது. இது கூட சேர்க்கும் போது இன்னுமே அந்த நல்லா தனித்தனியாக பிரிஞ்சிருக்குங்க. பாருங்க, பாஸ்தா நல்லா ரெடி ஆயிடுச்சு, க்ரீமி நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கு பார்க்கையில இப்போ நல்லா தெரியும், நல்ல க்ரீமி எல்லாமே செம்மையாக வந்துருச்சு. இப்போ நம்ம மல்லியும் புதினாவும் ஆட் பண்ணுறோங்க. இது வந்து நல்லா ஸ்மெல்லுக்காக தான். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணுங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட் ரொம்ப அது போடும்போது இன்னுமே நல்ல ஸ்மெல்லாக இருக்குங்க. நம்ம அதனால் ஆட் பண்ணுறோம். அவ்வளோதாங்க, ஒயிட் பாஸ்தா ஃபுல்லாகவே அந்த தேவையான க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாஸ்தாவை அது கூட சேர்த்துடலாங்க. நல்லா சேர்த்துட்டு ஒரே நிமிஷம் தாங்க, அது அடுப்பு ஆனில் இருக்கணும்னு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஆஃப் பண்ணிட வேண்டியது. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லாவே அந்த க்ரீமோடு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கார்னையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட் கார்ன் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த ஸ்வீட் கார்னுமே நல்லா ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சு. இதை நம்ம நல்லா பிளேட்டில் எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிட்டா எல்லா வேலையும் முடிஞ்சுங்க. ஸ்வீட்டான நல்ல டேஸ்டான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எதுவும் குறைகள் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீ பேசு, நீ சார்.